நல்லா பந்து பந்தா வந்திருக்கு. இன்னும் வீடு வேக வச்சாச்சு. முதல்ல இதை கொண்டு போய் கிச்சனில் வச்சுட்டு வந்துடுவான். அங்கே எங்கே பட்டா காற்றுல மண்ணுங்கன்னு விழுந்துடும். காற்று வேற வர வர ஓவராக அடிக்குது. இட்லி வேற வெந்துக்கிட்டு தானே கிடக்கு. அப்படியே பூஜை சாமான்லாம் விலைக்கு வச்சுட்டு வந்துடுவோம். ஆஹா, கொழுக்கட்டை நல்லா அற்புதமாக வெந்திருக்கும் போலயே. ஏக்கா அப்படியே அந்த தட்டை இங்கே கொடுங்க. எதுக்குடி ஏக்கா? எதுக்கு கேட்பாங்க? சாப்பிடலாம் கொடுங்க. காலையிலேருந்து இதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு கிடக்கும். அடியே, நீ என்ன குழந்தையா? சின்ன பிள்ளைகளையே பேசாமல் போங்கடின்னு விரட்டி விட்டேன். நீ வேற இதை கேட்டுட்டு நிற்க. இது சாமிக்கு படைச்சிட்டு தானே நம்ம சாப்பிடணும். அக்கா, பிள்ளையார் ஒன்றும் கோச்சிக்க மாட்டாருக்கா. ஒன்னே ஒன்று கொடுங்க. அத்தைக்கு தெரிஞ்சு அம்பிட்டு தான். கொஞ்சம் பேசாம இரு. நான் போய் இதை உள்ளே வச்சுட்டு வந்துடுறேன். நீ போய் வேற ஏதாவது வேலை இருந்தால் பாரு. அக்கா எடுத்துட்டு போயிட்டாங்களே. சரி, என்ன சத்த நேரம் தானே. பிள்ளையார ரெடி பண்ணிட்டு சாமியை கும்பிட்டுட்டே சாப்பிட்டுருவோம். ஏனத்துல நல்லா பழிச்சு நினைக்காச்சு. இல்லை சாம்பல் போட்டு தேய்ச்சிருக்கோம்ல, அப்படிதான் இருக்கும். ஆளுங்க நம்மளும் மற்றவங்களுக்கு லீவுன்னு பிள்ளைகளாம் ஜாலியாக சுற்றுது. நமக்கு காலையில் வேலை பெண்டு கல்லிடுது. அதே மல்லிகா இத்த சொல்லுங்க த. என்ன சாமி பத்திரம் வளர்க்குற போல? ஆமாங்க த. சாமி கும்பிடணும் இல்லை, அதான் எல்லாம் விலைக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறேன்னு. சரி சரி. இறக்கும் பூ பறிச்சுட்டு வந்துட்டியா? கொடுத்தனா நான் கூட மாலை கட்டி வைப்பேன். ஐயோ, அதை மறந்துட்டேனே. நினச்சேன் நீ இப்படி தான் ஏதாவது ஏட்டிக்கு போட்டு எங்கே மகனை பண்ணுவேன்னு. இல்லை சார், சுத்தமாக மறந்துட்டேன். காலையிலேருந்து ஒரே வேலையா, அதெல்லாம் இது மறந்துட்டேன். சாப்பிட மறந்தியா, தூங்க மறந்தியா? அதெல்லாம் டான் டான் நடக்குது. ஒரு நாளைக்கு 6 வேளை காப்பி குடிக்க இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. இறக்க மனம் வரைக்கும் மறந்துட்டேன், அப்படி தானே? கிளவி, இது மட்டும் என்ன பட்னியாக கிடக்கு? 3க்கு 6 வேளை கொட்டிக்கிட்டு நம்மள என்னென்ன வார்த்தை பேசுது. பல்ல கடிச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு. ஷா, எங்கடி அங்கே மணக்க என்னதான் வையிறியோ? ஐயோ இல்லைத்த, நான் போய் உங்களை அப்படி சொல்லுவேண்ணா. தெரியும் தெரியும். நீ யாருன்னு தெரியும், அந்த உமா யாருன்னு எனக்கு தெரியும். சரி சரி, வேலையை முடிச்சுட்டு சட்டுப்பட்டு இறக்க மலை பறிச்சுட்டு வந்து மாலையை கட்டி வை. விநாயகருக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். கொழுக்கட்டைலாம் ரெடி ஆகிட்டா? இப்போ தான் ஈட்டில் வச்சுட்டு வந்தேன், வெந்துட்டு கிடக்கும். சரி சரி, வெந்துட்டா சரி. பார்த்து பக்குவமாயிடு. எனக்கு பல்லு சரியில்லை. ரப்பர் மாதிரி செஞ்சு வச்சிடாத. நல்லா கொழுக்கட்டையை மெத்துன்னு செய்யி. சரித்த. கிளவி 5 நிமிஷம் இருந்தாலும் நம்மள ஒம்பலுக்காமல் போகாது. இதெல்லாம் நம்ம நேரம். நம்மளே எம்பிட்டு வேலை தான் சேருது. காட்டுக்கு போய் எருக்கஞ்செடி இந்த பிள்ளைகளை படிச்சுட்டு வர சொல்லுவோம். இந்த கொழுக்கட்டைக்காக எம்பிட்டு நேரம் வெயிட் பண்றது? சட்டுப்பட்டுன்னு கிடைச்சா நல்லா இருக்கும். ஏம்மா ஏன்டி, என்ன விஷயம்? இன்னும் நீ விளையாட போலையா? அதெல்லாம் நான் போவேன். ஏம்மா எனக்கு கொழுக்கட்டை கொடுங்கம்மா. இன்னும் செத்த நேரத்தில் சாமி கும்பிட்டு எடுத்துக்கடி. உனக்கு தான். ஏம்மா ஒன்னே ஒன்று கொடுமா. உன் பாட்டி பார்த்தா என்ன வகுந்து விட்டுருவாங்க. பேசாம இரு. முதல்ல போய் நீயும் உக்காலும் சேர்ந்து எருக்கஞ்செடி வீட்டுல போய் எருக்கம்பூ பறிச்சுட்டு வாங்க. பிள்ளையாருக்கு அதுல தான் மாலை கட்டி போடணும். எருக்கம்பூவா? அது எப்படி இருக்கும்? எல்லாம் உங்க அக்காளுக்கு தெரியும். கூட்டிட்டு போ. சரி, நான் போயிட்டு வந்தானே எனக்கு கொழுக்கட்டை தரீங்களா? தரேன், போயிட்டு வா. ஓகே. சாதாரணமாக ஒரு வேலை சொன்னா என்ன செழிப்பா எம்பிட்டு கேள்வி கேட்பா. இன்னைக்கு கொழுக்கட்டைனானே என்ன ஓட்ட முடிக்க. சரி, ஏதோ நமக்கு வேலை நடந்தா சரி. திவ்யா, அப்படியே அந்த பூவெல்லாம் பறி. பாரு, இந்த பூ நல்லா வயலட் கலர்ல அழகா இருக்கு. இதுதான் பிள்ளையாருக்கு போடணுமா? அதான் அம்மா நம்மளுக்கு தேடி பறிச்சுட்டு வர சொன்னாங்க. அப்ப சரி, நான் பழிக்கேன். பார்த்து பறி திவ்யா. இந்த செடியில இருக்க பால் கண்ணில் பட்டா நாளை பின்ன கண்ணு தெரியாம போயிடும். உன் வயலு நல்லவே வராதா? கண்ணு தெரியாது குருட்டின்னுக்கிட்டு. பேசாம சாமியை பறிக்கிறத பழிடி. அடி, நான் பறிச்சுட்டேன்டி. சட்டுப்பட்டுன்னு பறி, வீட்டுக்கு போவோம். சரி. பத்தியா எம்பிட்டு நான் பறிச்சிட்டேன்னு? பரவாயில்லையே, ஏன் அளவுக்கு நீயும் பறிச்சிட்ட. இன்னைக்கு பிள்ளையாருக்கு நல்லா அழகா ஒரு மாலை செஞ்சு போட்டுற வேண்டியதான். ஆமா. சரி வா போ. பிள்ளையாரப்பா காப்பாத்தப்பா. ஒரு வேலைக்கு ஒரு லாய்க்கல. எல்லாம் நம்மளே பார்க்க வேண்டியது. என்ன காலில் எதை இடிக்குது? இங்கே கொண்டு வந்து யார் இம்பிட்டு மண்ணை கொட்டி வச்சது? எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரி வேலையாக தான் இருக்கும். மல்லிகா சொல்லுங்க. யார் இங்கே இவ்வளோ மண்ணை கொட்டி வச்சது? மண்ணா? ஆமா, மண்ணு. யார் கொட்டினது? அதையும் என்னையே கேளு. எனக்கு தெரிஞ்சு பக்கத்து வீட்டுக்காரி தான் வந்து கொட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். போன வாரம் என் பேத்தி கூட்டி குப்பை அங்கே கொட்டிட்டான்னு வந்து கத்திட்டு போனா பத்தியா? அந்த கோவத்தில்
அவன் வீட்டு முன்னாடி இருக்க மண்ணெல்லாம் கொண்டு வந்து நம்ம வீட்டில் கொட்டிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். இரு நீ இப்போ உனக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வந்துடுறேன். சித்த வேணாம் சார், சித்த பொறுமையா இருங்க. என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியாம நம்ம பாட்டுக்கு போய் கத்த வேணாம். சண்டையெல்லாம் வேணாம் சார், அமைதியா இருப்போம். ஓஹோ, என்ன சண்டைக்காரிங்கிறியா? இது அப்படி இல்லை சார், நாளுங்காலமாதமா எதுக்கு தேவையில்லாமன்னு தான். எம்பட்டு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள அவன் மண்ணை வந்து கொட்டுவா. இந்த சரசு யாருன்னு இனிமே அவ தெரிஞ்சுக்குவா. எது எங்க கிளம்புறீங்க? எல்லாம் உன்ன மாதிரி ஒரு உருப்படாது நம்ம பக்கத்து வீட்டில் இருக்க பத்தியா, நம்ம வீட்டில் கொண்டு வந்து மண்ணை கொட்டி வச்சிருக்கு. அதான் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்கலான்னு போறேன். எது அது பக்கத்து வீட்டுக்காரங்க கொட்டல, நான் தான் கொட்டினேன். என்ன நீ தான் கொட்டினியா? பாத்தியா பாத்தியா, ஒரு வேலைக்கு பிரயோஜனம் இல்லை. அங்கங்க இருக்க மண்ணை கொண்டு வந்து நம்ம வீட்டில் கொட்டி வைக்க. இவளுக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் முடிச்சு போச்சா? எது எனக்கு என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. மரியாதை இதெல்லாம் கூட்டி எள்ளி கொண்டு போய் வெளியே கொட்ட சொல்லு, வீட்டையே மண்ணாக்கிக்கிட்டு. சரி அடி, மண்ணெல்லாம் கொண்டு போய் வெளில கொட்டிட்டு வாடி. கேக்கா அத்தை தான் இப்படி முன்னுக்கு பின்ன யோசிக்காம முட்டாள்தனமா கத்திக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? யாரை பார்த்து முட்டாளுங்கிற? நானா முட்டாளு? அப்புறம் எதுக்கு என்ன விஷயம், எதுக்கு மண் எடுத்துட்டு வந்தான்னு ஒன்றும் கேட்க காணோம். இப்படி கத்திக்கிட்டே இருந்தா அப்புறம் உங்களை என்னன்னு சொல்றது? அந்த மண்ணை நான் பிள்ளையார் பிடிக்க எடுத்துட்டு வந்தேன். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லை, வீட்லயே பிள்ளையார் பிடிக்க போறேன். பிள்ளையாருக்கா? ஆமாம் சார், பிள்ளையாருக்குதான். இன்னைக்கு திவ்யா பாப்பா கிட்ட வீட்டிலே பிள்ளையார் செய்யலாம்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு தான் மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆத்தங்கரையிலேருந்து 2 மூட்டை மண்ணை எடுத்துகிட்டு வந்து கொட்டியிருக்கேன். இப்போ இதுலேயே வச்சு நம்ம பிள்ளையார் பண்ணி விட்டுருவேன். ஏண்டி 200 ரூபா கொடுத்தா கடையில் கொடுக்க போகிறான், அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏத்த எல்லாம் ஒரு ஜாலிக்கு தான். சரி என்னமோ பண்ணுற, ஒன்னாலே 200 ரூபா மிச்சமானா சரிதான். போ அழகாக பிள்ளையார் ஒன்று செஞ்சு வை, சாமி கும்புறதுக்குள்ளே காஞ்சி ரெடி ஆகணும். நீ இருக்கிறது படிச்சிட்டியா? பிள்ளைகளை பறிக்க அமைச்சிருக்கேன் சார், வந்துடுவாங்க. ஏக்கா ஷாக்கா குறைங்க. ஏக்கா நீங்கள் இந்த களிமண் பிள்ளையாரெல்லாம் செஞ்சுருக்கீங்களே? நான்லாம் நிறைய செய்வேண்டி. நான் செய்கிற பிள்ளையார் அம்பட்டு அழகாக இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்புறம் என்ன, வாங்க நீங்கன்னு ஒன்று செய்யுங்க. இல்லடி செய், நான் இந்த கொலக்கட்டையெல்லாம் வேக வச்சிருக்கேன் பார்த்தியா, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறமா வந்து பார்க்கேன். சரி நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பண்ணுறேன். திவ்யா வெளியே போயிருக்கா போல, அவள் வரத்துக்குள்ளே சர்ப்ரைஸாக இந்த பிள்ளையார களிமண்லேயே செஞ்சு வச்சிடுவோம். பரவாயில்ல, பிள்ளையார் நல்லா செஞ்சுருக்கேன். சூப்பர். தேங்க்ஸுக்கா. நிஜமா பிள்ளையாரவே நல்லா தான் செஞ்சுருக்கா. எம்மா நானும் கூட சேர்ந்து தான் செஞ்சேன். எனக்கு தெரியும், நீ சித்துக்குடியே தானே மண்ணில் உட்காந்துக்கிட்டு கிடந்த. பிள்ளையார் சூப்பராக வந்திருக்குமா, 2 பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். எந்த பிள்ளையார் நல்லா வந்திருக்கு தானே? வந்திருக்கு. எல்லாம் என் பேத்தி கை வச்ச நேரம் பிள்ளையார் சூப்பராக வந்திருக்கு. ஏக்கா பார்த்தீங்களா, இப்போ கூட கிழவிக்கு நான் செஞ்சதும் ஒத்துக்க மாட்டாங்களாம், அவங்க பேத்தி செஞ்சதான். புரியுது. நல்லபடியாக சாமி கும்பிடணும், எதுவும் வறண்டு எடுக்காத. சரி எல்லாரும் பிள்ளையார கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கோங்க. பிள்ளையாரப்பா